ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீட்டில் வந்து பிரெட் ஆம்லெட் பண்ண போகிறேன். ஒரு 2 முட்டை எடுத்துருக்கேன். ஒரு முட்டை எடுத்துட்டேன், உடச்சி போட்டாச்சு. கேஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரெட் எடுத்தாச்சு. இது சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், இது பீஸா மசாலா கொஞ்சம், இது நம்ம பெப்பர் முட்டையை உடச்சி போட்டாச்சு. இதில் உப்பு எல்லாம் ஆல்ரெடிலாம் போட்டேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம், ரொம்ப காரமாக இருக்கும். முட்டை உடச்சி ஊற்றாச்சு. மணி 7ஆகுது. நீங்களும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக ஒரிகோன், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். வாங்க முட்டையை மாற்றி போட்டுடலாம். ஒரு முட்டை ரெடி. ஒன்று நல்லா கலக்கிட்டு அடித்து ஊற்றிடலாம். லேசாக ப்ரெட்டை லேசாக அப்படி சூடு பண்ணிட்டா, டோஸ்ட் மாதிரி பண்ணிட்டா சாப்பிட நல்லாயிருக்கும். வெறும் பச்சைமனே சாப்பிட்றதுக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரெட் எப்போவுமே லேசாக அப்படி பச்சையாக சாப்பிட்றதுக்கும் இப்படி லேசாக டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். டேஸ்ட்டாக அது வந்து ஃப்ரை பண்ணாலும் டேஸ்ட்டோட க்ரன்ச்சி ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் கூடிரும். ஒரு செட் கொடுத்துட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கும் இன்னொன்று வந்து ஊற்றியாச்சு, மாற்றி போட்டுடலாம். லேசாக விட்டாலும் முட்டை கரிஞ்சி போன மாதிரி ஆயிடுது. 2வது ஆம்லெட்டும் ரெடி. இதை பாருங்க, பிடிச்சணும் இப்படி கவுத்தி வச்சிருவோம். இதை கொண்டு கொடுத்துருவோம் பையன்ட்ட. इधर बैठने पंखा उधर चालू करके इधर बैठा है. பையனுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியது இருந்தது. மணி 7:15 ஆகிட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டலில் வந்து அக்கா மசூர் பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே பண்ணதில்லை. அக்கா மசூர்னால் முழு மைசூர் பருப்பு. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்த்திங்களா, இது துளி எடுக்காது. இதுக்கு முன்னே பண்ணதில்லை. நேற்று மார்க்கெட்டு போனாலும் ஒருத்தவங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் பார்த்து சரி நம்மளும் வாங்கி பண்ணுவோமே. இது உடச்சது நாங்கள் வந்து தால் ரைஸ்லாம் பண்ணுறோம். ஆனால் இது வந்து தொலியோடு உள்ளது. இதில் இன்னும் ஒரு ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட காட்டுறேன் இருங்க. நேற்று இது வந்து நான் வாங்கிட்டு வந்து கழுவும் போது மில்லு மேலே வந்து இந்த பருப்புக்கு மேலே ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி இருந்தது. கழுவி போட்டோன்னா அப்படி கழுவ மாவு தண்ணி மாதிரி இப்படி ஷைனிங்காக போகுது. என்ன இருக்குது, நானும் ஒரு 2 தடவை கழுவுறேன், 3 தடவை கழுவுன பின்ன கழுவி தன் கலர் வந்தது. பூச்சி எதுவும் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஏதோ அவங்க கெமிக்கல் மருந்து கலந்துருப்பாங்க போல். எல்லோரும் சொல்லுவாங்க பயிறு வகை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, தினம் ஒரு பயிறு தினம் ஒரு தாள் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி மருந்து அடித்தது தினம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புழு வச்சிடக்கூடாதுன்னு அவங்க கெமிக்கல் ஊற்றிருப்பாங்க. ஆனால் சிலவங்க தெரியாமல் அவசரத்தில் கழுவாமல் செய்கிறாங்க. தினம் சின்ன பச்சை பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றாங்க. இப்போதான் தெரியுது ஏன் புது நோயெலாம் வருதுன்னு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயிலை குறைச்சிக்கிட்டு நம்ம ஹெல்த்தை குறைச்சிக்கிட்டு இருக்கோம். நல்ல பொருள்னு நினச்சி சாப்பிட்றோம். ஆனால் எந்த நிலமையில் இருக்கு பாருங்கள். நான் ஒரு 4 பயிர் எடுத்து வச்சேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா? லைட் வெளிச்சத்தை தெரியுதா? கிளியராக தெரியுதான்னு தெரியலையே. இப்படி தெரியுது பார்த்தீங்களா, எப்படி சில்வர் கலரில் இருக்குது. ஆனால் இதை நம்ம வாஷ் பண்ணால் அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. என்ன மருந்து போட்டிருக்காங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாகி போச்சு இதெல்லாம் பார்த்துட்டு. ஒரு காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இப்போ பாருங்கள், இது கழுவுன பின்ன எப்படி இருக்குது, இது கழுவுன பின்ன எப்படி இருக்கு. எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி 108 வயசு வரைக்கும் இருந்தாங்க, எங்கள் பாட்டி 105 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னு. இப்போல்லாம் நம்ம ஆயிலெலாம் 30-40 முடிஞ்சிருது. என்ன நம்ம வாழ்க்கை எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடக்குன்னு ஒன்றும் தெரியல. என்னாச்சு, நல்ல பொருள்னு பேரில் என்னென்னமோ சாப்பிட்றோம், என்னென்னமோ செய்கிறோம். நம்ம வீட்டில் செய்கிறதே கண்ணுக்கு முன்னாடி இப்படி இருக்குது. நிறைய பேர் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்க இதெல்லாம் என்னாவும் தெரியல. தயவு செஞ்சு யாருமே முடிஞ்சால் ஒரு சுடுகண்டி வச்சு குடிங்க, இல்லை ஒரு ரசம் சோறு சாப்பிடுங்க. ஹோட்டலில் அதை இதே வாங்கி சாப்பிட்டு ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். பீஸா பர்கர் பக்கம் போயிடாதீங்க. ஆனால் இன்றைக்கி ஜெனரேஷனில் அதுதான் மாடல் சாப்பாடுன்னு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க எல்லாம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் கம்பு கூடு கேப்பன்னு சாப்பிட்டாங்க. அந்த நேரம்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும். காலையில் 5 மணிலேருந்து நைட்டில் 6 மணி வரைக்கும் விவசாய வேலை பார்த்தாங்க. இப்போ நல்ல சாப்பாடுன்னு பேரில் விஷத்தை சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம ஜெனரேஷனில் நிறைய பேருக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஹோட்டல் சாப்பாடுக்கு எனக்கும் ஒத்தே போகாது.
பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் போனாலுமே அவங்க கூட உட்காந்துட்டு வருவேன். அது நான்வெஜ் கடைக்கு போய்ட்டுனா அங்கே உள்ளது நான் தண்ணி குடிக்க கூட யோசனை பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ அருவருப்பாக அசிங்கமாக இருக்கும். என்னமோ மாட்டுக்கறி, பன்னிக்கறி, மனுஷங்கறியெல்லாம் பொங்குறாங்களாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலேயே சமையல் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இது என்னோடய அட்வைஸில் ஒரு சின்ன வேண்டுகோள். பாலும் பொங்கிட்டு சாயம் கொதி வந்துட்டு பால் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வேறு பெருமையாக பேசிக்கிறாங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம், ஹோட்டலில் தான் சாப்பிட்டோன்னு. நம்ம இஷ்யூவை நம்மளே கெடுத்துக்கக்கூடாது. இஷ்யூனா என்ன, ஹெல்த் இஷ்யூ நம்ம கெடுத்துக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு இந்த ஆம்பளை பசங்க வேலைக்கு போய்ட்டு வந்து இந்த வீட்டில் இருக்க இப்போ லேடிஸுங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு பாவம் அந்த ஹஸ்பண்ட் மாட்ட சண்டை வேறு. ரிஸ்கி வாக்கிங் போய்ட்டு வந்துட்டு அவளுக்கு தண்ணி வேணுமா, தண்ணியை கொடுத்துரும். தண்ணி நிறைய குடிப்பா ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை கொஞ்சம் சுண்டல் பண்ணிட்டு மீதி கொஞ்சம் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் கூடுதல் வேக வச்சேன். சுண்டல் ரெடி. இதை கொஞ்சம் சப்ஜி பண்ண போகிறேன், சப்பாத்தி. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் உப்பு போடுறதுக்கே மறந்துட்டேன். லேசாக மேலே போட்டு குலுக்கி விட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா குலுக்கிட்டேன். இந்த சப்ஜிக்கு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி. கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம் சிவக்கரு, கொஞ்சோண்டு கல்லுப்பு. வெங்காயம் நல்லா சிவந்துட்டு தக்காளி, ஒரு பிஞ்சு கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியா பவுடர், ஹல்தி பவுடர். இந்த கரம் மசாலா போட்ட உடனே அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் இன்னும் ஒரு மணமாக இருக்குது. நல்லா ஒரு மணமாக இருக்குது. டமாட்டர்லாம் நல்லா மேட்ச் ஆகிட்டு இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாங்க. நல்லா வெந்த பொருள் பார்த்திங்களா, ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு ஆயிடும். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கும். சாப்பாடுக்கு அரிசி கழுவி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்ஜி ரெடி ஆகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் காக்காவும் வந்துட்டார். ஒன்றும் வைக்கிறாரு. சாப்பா கொஞ்சம் பிஸ்கெட் வச்சிடலாம். பிஸ்கெட் எடுக்கிறதுக்குள்ள ஓடி போயிட்டார். அதை வந்துட்டார் பாருங்கள் பழபடி. இப்போ மேகி பண்ண போகிறேன். இவருக்கு நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு மேகி பண்ணி கேட்டிருக்காரு. வெறும் மேகி அப்படி கொடுத்தோன்னா அது டேஸ்ட் இல்லை, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குன்னு. இப்படி தக்காளி வெங்காயம் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அவசரத்துக்கு வெங்காயமும் வேக மாட்டுக்கு. உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சள், கொஞ்சமாக ஒரிகான், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், டேஸ்ட்டை போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் உடச்சி போட்டேன். நல்லா கிண்டிடும். சும்மா ஒரு ப்ரெட்டை நல்லா ஃப்ரை மாதிரி பண்ணி ரைஸ் அப்படியே பிச்சு போட்டேன்னா நல்லா அப்படி கிண்டி வரும்போது அந்த மேகி கூட அந்த முட்டை கூட அந்த அப்படியே அந்த ப்ரெட்டோட க்ரன்ச்சியும் மேகியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக ஒன்று ஒன்றா பண்ணி பார்ப்போம். ஹோட்டல்காரங்க தான் பண்ண தெரியுமா, என்ன நம்ம பண்ண தெரியாதா? இருக்கிறத போட்டு பண்ணுவோம். கொஞ்சமாக மேகி மசாலா, இந்த மேகி மசாலா என்ன போட்டிருக்குன்னு தெரியல, நம்ம டேஸ்ட்டுக்காக போட்டு சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கேமரா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன்னா கையை விட்டு கீழே வைக்கும் போது கேமரா ஆஃப் பண்ணாமல் அப்படியே வச்சிருவேன். அது கருப்படிச்சு போயிடுது. அது 2-3 வீடியோவில் அப்படி வந்துட்டு, இதுலேயும் அப்படி ஒரு பாட்டு வந்துட்டு. ஒரு கிளாஸ் தண்ணி. இப்போ நான் மேகியை உடைக்கல, அப்படியே போட போகிறேன். 2 நிமிஷத்தில் ஊறி அப்படியே கழுத தானே ஊறி பொதுந்து வந்துடும். எல்லாம் டேஸ்ட்காரன் சாப்பாடை விரும்பி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. இப்போ விஸ்கி கொஞ்சம் சிக்கன் ரைஸ் பண்ணிட்டேன். சூடாக இருக்குது. அது பவுலில் மாற்றிடலாம். இப்போ வெயில் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் அவளுக்கு தயிர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் ரைஸ் கூட வெறும் தயிர் ரைஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டா. அதனால் கொஞ்சோண்டு நம்ம தயிரும் ஊற்றி கொடுத்துருவோம். இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். விஸ்கி தூங்கிட்டு இருக்கல, அவளை எடுத்து சாப்பாடை கொடுத்துடலாம். விஸ்கியா சாப்பிட ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போவுமே விஸ்கிக்கு நல்ல தண்ணி, நாங்கள் குடிக்கிற தண்ணி தான் கொடுப்போம். ஏன்னா தானே எந்த தண்ணியும் வாளியில் இருக்க தண்ணிலாம் கொடுத்துட மாட்டோம். ஏன்னா அவ்வளோ நம்மள மாதிரி ஒரு உயிர் நம்மளை நம்பி இருக்கா. நம்ம மேகி, ஆப்பிள், நூடுல்ஸ் ரெடி. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். இங்கே இப்படி வச்சுட்டோன்னா அவரே பாவம் எடுத்து போட்டு சாப்பிட்டு பாரு. இப்போ நமக்கு 4 சப்பாத்தி பண்ணால் வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாயம் ரெடி, நம்ம தண்ணி ரெடி. ரொம்ப நாள் ஆச்சு நான் கோப்பரை தண்ணி குடிச்சு. சூடாகுதுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் தண்ணியை குடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அம்மா. சரி வாங்க ஃப்ரெண்ட், டீ குடிக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எத்தனை பிடிக்கிறேன். மணி வந்து 8:45 ஆகிட்டு. எனக்கு 2 சப்பாத்தி போட்டுட்டு கிச்சனுக்குள்ள வந்து குடிச்சிட்டு பெறப்படணும். அவர் ரெடி ஆகிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நல்ல ஒரு ப்ளாகில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். லவ் யூ.